இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருப்பது பல முக்கியமான விஷயங்களை. குறிப்பாக சொல்லப்போனால் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியது. அது தொடர்ந்து இன்றைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் உரை கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழகத்தில் பல இயக்கங்கள் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. கைது இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு. தாவேக்கா சுற்றி என்ன நடக்குன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய நெத்தியடி பதில்கள் பலருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா, நேற்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் மாநிலங்களவையில் முதல்ல பேசியிருக்காரு. கன்னி பேச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த காலை பேச்சு கன்னி பேச்சு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆமாம், பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேசுனதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ட்ரெய்லருக்கு அவர் எப்படி ப்ரிப்பேர் ஆவாரோ, ஒரு படத்துகளோட இந்த மாதிரி இல்லாமல் ட்ரெய்லருக்கு ப்ரிப்பேர் ஆவார். சம்டைம்ஸ் வந்து இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுவார் சில விஷயங்களை. அதே மாதிரி உரையை தொடங்கியிருக்காரு. அந்த உரையை தொடங்குறதுல இப்போ இது கிடையாது. அது தொடர்ந்து என்னென்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லாத ஒரு குற்றச்சாட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதாக அவர் மடைமாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு. சகோதரிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுக்கு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. இதை முதல்ல அவரோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க? நம்ம அடிக்கடி கிண்டல் பண்ணுவோம். இவர் இங்கேருந்து அங்கே போய் பேசி என்ன பேசுகிறா, நம்ம அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதே குழம்பிட போகுதுன்னு. நேற்று அதான் நடந்துருக்குது. அவர் சிபிஆர் முழிக்கிறாப்புல, என்னடா சொல்கிறாரு இவர், என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு. தனி தமிழ். சில பேர் வந்து சினிமாவில் நடிப்பார்கள், ரியல் லைஃப்பில் நடிக்க மாட்டாங்க. யதார்த்த மனிதர்களாக இருப்பாங்க. பேசுறது முதற்கொண்டு சிவாஜி கணேசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களாம். விஜய் எடுத்துக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே வந்தால் தானே எடுக்கிறதுக்கு. அப்போ ஜெயலலிதா, எவ்வளோ பேர். ஷோ சிறந்த உதாரணம். சினிமாவில் காமெடி நடிகர், ரியல் லைஃப்பில் அவர் வேறு அரசியல் ஆய்வாளர், இந்த மாதிரி இது. அப்போது இவர்கள் எல்லோருமே வெளியில் பேசும்பொழுது மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுறது. இந்த இதெல்லாம் இந்த வாழ்க்கை முழுவதுமே மக்களுக்கு புரியாத மாதிரி எனக்கு என்னென்னு பேசிக்கிறது, தன்னுடைய புலமையை காமிக்கிறது. உங்கள் புலமை யாருக்கு தேவை? அதுதான் கமல்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் ஒன்று அங்கே ஆங்கிலத்தில் பேசலாம், இல்லை ஹிந்தியில் பேசலாம், இல்லை தமிழில் பேசலாம். நீங்கள் புரிகிற மாதிரி பேசுறது தானே கரெக்டு. ஏதோ ஒன்று கவிதை எழுதிட்டு போயிட்டு சகோதரி அது இது தமிழுக்கு பிச்சையிட வந்தாலும் யாருக்காவது புரிஞ்சுதா? இது என்னன்னா எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் தானே அவங்க வச்சுருப்பாங்க. கரெக்டான டிரான்ஸ்லேட்டர் இருக்க வாய்ப்பு இருக்காது. அப்போ அவர் டி பார்க்குறாரு. இவர் சிபிஆர் என்னடா வினோதமாகுது. நல்ல வேலை இங்கே ஜெயிச்சிங்க எம்எல்ஏ இருந்தாலும் வச்சுங்க. இங்கே இதில் நம்ம வச்சு பாருங்க, அப்பா செம்மையாக இருக்கும். நீங்கள் அப்புறம் பேசலாம். நீங்கள் தனியாக எழுதி கொடுத்து நீங்கள் அந்த கவிதையை கொடுத்துருங்க தனியாக, நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம். உட்காருங்க. அண்ணன் வேல்முருகனுக்கே அந்த பாடுனா இவருக்கு இல்லை, நான் எதற்காக பேச வந்தேன் அதெல்லாம் புரியுது எங்களுக்கு. நீங்கள் என்ன அது கவிதை கொடுத்துருங்க. நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா நம்ம பேசிக்கலாம். நீங்கள் உட்காருங்க, டைம் இல்லை, நேரம் இல்லை, உட்காருங்க அப்படின்றவாப்புல. அதனால் இல்லை இவர் தான் இங்கே அறிவாளி இதானவொன்னே பேச விட்டுருப்பாங்க. ஆனால் என்ன தெரியுமா, ஒரு பெருமை என்னன்னா, அவர் வந்து யூனிவர்சல் ஸ்டார், உலக நாயகன்மா, பேன் இண்டியா ஸ்டார். உண்மையில சொல்லணும் பேன் இண்டியா ஸ்டார்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் மக்களவையில் கொண்டு போய் திமுக வந்து உட்கார வச்சுட்டாங்க. நமக்கு சட்டப்பேரவையில் அந்த என்ஜாய்மெண்ட்டை அனுபவிக்காம இந்தியா முழுவதும் அனுபவிங்கடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆரம்பிச்சு என்னமோ இவர் கவிதை போட்டி கூப்பிட்ட மாதிரி, இந்த கவிஞர்கள் மத்தியில் உரையாற்றுற மாதிரி, என் சகோதரி அது இது என்னதான் சொல்ல வர்றீங்க? தமிழ் வந்து என்ன, நீங்கள் ஒரு ஒன்று கலைத்துறை சம்பந்தமாக நீங்கள் பேசலாம். ஆமாம். இல்லை தமிழக மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசலாம். இல்லை மத்திய அரசு பட்ஜெட் பற்றி ஏதாவது பேசலாம். இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நாலேஜ் உள்ள ஆள், அது இல்லாதவர்னா கூட பரவாயில்ல. நாலேஜ் இருக்கா இல்லையான்னு இந்த சமூக வலைதளம் வந்தால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் வெளியில் தெரியுது. சினிமாவில் நாலேஜ் இருக்கா, அதெல்லாம் மறுக்க முடியாது. பொது வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள இவர் என்ன நாலேஜ் இருக்காருன்னு இவரு தானே வெளிப்படுத்தணும். நமக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக. அப்போ தான் தெரியுது. நேற்று இந்த பொதுவாக பேட்டிகளில் உளறிட்டு இருப்பார். முதல்ல திருமாவளவன் உட்கார வச்சுட்டு இவர் ஓட்டினார் தெரியுமா? திருமாவளவன் மண்டை அப்படியே இந்த பிறந்தநாளைக்கு பறவைங்க சுத்தம் தெரியுமா தலையில், அந்த மாதிரி சுத்த அப்படியே பார்க்குறாப்புல. பிறந்த நாள் அன்றைக்கி தேவையா எனக்கு அப்படின்னு. மாநிலங்களவை என்பது அது தேர்ந்தெடுக்கப்படுவது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது பாராளுமன்றம். இங்கே தலைவர்கள் தான் உரை. இங்கே தலைவராக இவர் அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் தலைமை உரை ஆற்ற நான் வந்திருக்கிறேன். என்னங்க சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியலைங்க. எனக்கு வடிவேல் மாதிரி ஆயிட்டாப்புல அவர். எதிரில் இருக்கிறவங்களும் அப்படி தான். ரொம்ப பேருக்கு தெரியும் என் தலைமை ஏதாவது பேசுவான், சரி நம்ம கேட்டுக்கலான்னு. ஆனால் பாவங்க இந்த மக்கள் நீதி மையம், இந்த ஒரு 20-25 பேர் இருக்கிறாங்க அவர் கூடிய. அவனுக்கு எவ்வளோ அவன் மன உறுதியை உண்மையிலே பாராட்டி, இவர்கள் மன உறுதியை பாராட்டி பரிசு கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துடணும். ஏன்னா அவன் எல்லா கட்டத்திலையும் கூடியேக்கிறான் பாருங்க.
அதில் ஒரு 4-5 பேர் எம்எல்ஏ சீட்டு கிடைக்குன்னு இருப்பாங்க. அது உதயசூர் நிற்கிறனோ எதில் நிற்கிறனோ எம்எல்ஏ ஆனா எம்எல்ஏ ஆனால் போதும்னு. ஆனால் மற்றவங்களாம் அந்த மன உறுதி இருக்குது பாருங்க. அதில் தான் நீங்கள் தேர்தலில் தோத்தோன்னே விட்றா கடையா அப்படின்ட்டு மூட்றா கடையான்ட்டு எல்லாம் எஸ்கேப் ஆனது. ரைட்டு என்ன பேசுனீங்க அப்படின்னு பார்த்தா தமிழ் கற்றுக்கிட்டா பிச்சை கூட எடுக்க கிடைக்காது, பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு இவங்க சொன்னதாக அவர் சொல்கிறார். இவர் சார்ந்த கட்சியில் இருக்க எம்பிக்கள் வாட்ஸ்அப் தலைவர்கள்னு ஊருக்கே தெரியும். உலகத்திலேயே மொழிக்காக உயிர் நீத்த ஒரே இனம் தமிழ் இனம் அப்படின்னோன்னா தேஜஸ்வி சூர்யா இருந்துச்சு, மேடம் மொழிக்காக உயிர் நீத்த ரைட்டு, யார் இந்திய திணிச்சா சொல்லுங்கள். அதோட சரி. இல்லை உங்கள் பக்கத்தில் தானே இருக்கிறாங்க, அவங்கள போய் கேளுங்க. இல்ல அக்கா கனிமொழிக்கு அண்ணன் சரவணன் மாதிரி சிரிக்க தெரியலன்னு நினைக்கிறேன். அது மாதிரி சிரிச்சிருந்தாங்க அன்னையோட முடியும். அப்புறம் அவரே அமுச்சு வச்சுருவாங்க. அவருடைய சேவையை பாராட்டி நீ அங்கே போய் சேவையாற்று அப்படின்னு அமுச்சிடுவாங்க. அப்போ தமிழ்நாட்டு மானத்தை கப்பல் ஏற்றினுக்கிறாங்க. சின்ன பையன் அவன் தேஜஸ் சூர்யா. அவர் வந்து கேட்டவுடனே இவங்களால பதில் சொல்ல முடியல. இந்தியை நாங்கள் திணிச்சோமான்னு கேட்குறாரு அடுத்த கேள்வி. அவங்க காலத்தில் தான் திணிச்சாங்க. எங்களுடைய இது வந்து 3வது மொழி எனி ஆப்ஷன் லாங்குவேஜ் தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இந்தியை திணிக்கலையே, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பதில் சொல்ல முடியல, ஓட்டாங்க. இதே கேள்வி தான் சரவணன்ட்ட கேட்டாங்க. சரவணன்ஜி பராசக்தி படம் எதுக்கு வந்து ரொம்ப ஜாலி ஆகிட்டாரு, வா பராசக்தி படம் மொழி உரிமையை பறித்ததற்கு எதிராக வந்தது, அப்படியா யார் பறிச்சது, காங்கிரஸ், இப்போ யார் கூட இருக்கீங்க, அப்போ தான் புரியுது போட்டிருக்காண்டா அதுக்கு தான்டா கொக்கின்னு. உடனே அவனுக்கு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சோன்னே இவர் சிரிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியா லெவலில் திமுகவுடைய பேச்சாளர்கள் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இவர் யாருன்னு அது என்ன தெரியுமான, இவர் பேசி இவர் சிரிச்சது வந்து கடைசியில் தாவேக்காக ஒரு அட்வான்டேஜா போயிடுச்சு. அந்த ஒரு பெண் வந்து ஒருத்தி சிரிச்சிருப்பாங்க அவங்க. ஆமா அந்த அம்மா பாவம் ஏதோ ரோட்ல இருக்கிற அம்மா, அதாவது கீழே அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் மூட்ல இருந்தாங்க. அவங்க தலைவரை பார்க்க போறேன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட். நிர்வாகி கிடையாது அந்த அம்மா. நீ மாட்டின்ல சிரிச்ச. இன்னொன்னு நேற்று ஒருத்தர் போட்டுக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் இந்த இதை நாங்கள் பயன்படுத்திக்கலாமா, காப்பிரைட்ஸ் எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சீரியஸாக போட்டிருக்காப்புல. நாங்கள் எடுத்துக்கிட்டோமா காப்பிரைட்ஸ் எதுவும் எப்பா புகழ பரப்பு, நீ ட்ரம்ப் பேசினா கூட போட்டு விடு நல்லா இருக்கும், அதனால் அவர் புகழ பரப்புன்னு. அப்போ இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டால், தமிழ் மொழி இது மாதிரி பண்ணிட்டாங்க, நிர்மலா சீதாராமன் அவமதித்து விட்டார். எப்படி கண்டுபிடிச்சிங்க, அறிவாலயத்தில் வச்சு ஒருத்தன் காமிச்சான் வாட்ஸ்அப்பில், அங்கே போகாதன்னு சொன்னேன் கேட்டியா, முற்றிலும் இருந்ததெல்லாம் மலிங்க போச்சு. நான் புக்கு படிக்கிறவர் கடைசியில் வாட்ஸ்அப் படிக்க வச்சிட்டாங்க. முரசொலியில் வந்தது அது இதுன்னு காமிச்சு தமிழ் மொழியை இந்த மாதிரி திட்டாங்க. அவங்க அன்னைக்கு பேசும்போதே குடியரசு நாளிதழில் விடுதலை இதில் பெரியார் எழுதியதுன்னு சொல்லி தான் அவங்க அதை படித்து காமிப்பாங்க. அதை கூடவா பார்க்கல, கிராஸ் செக் பண்ண வேணாம், வழக்கம் போல் உருட்டுறது. வெங்கடேசன் கூடலாம் சேர்ந்துருப்பாப்ல, ரூமில் ஒன்றா போய் தங்கியிருப்பாங்க. நான்லாம் எப்பவுமே போஸ்ட் ஆஃபீஸ் அது இல்லை, இவர்களும் தள்ளி இருக்கேன். இன்னைக்கு பாருங்க, இது சிவகாசி, அது ஏற்கனவே எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் இப்போ மாற்றிட்டாங்க. சென்ட்ரா இங்கிலீஷில் இருக்கும், மேலே தமிழ் இருக்கும், கீழே ஹிந்தி இருக்கும். இப்போ இங்கிலீஷ் எப்படி கீழே கொண்டு வந்துட்டு சென்ட்ரா ஹிந்தி கொண்டு வந்துட்டாங்க. சில ஊர்களில் தமிழ் நடுவில் இருக்கும், மேலே ஹிந்தி கீழே. இப்போ தமிழை மேலே தூக்கி போட்டு இது பண்ணாங்க. தமிழை மேலே தூக்கி போட்டு தமிழுக்கு பெருமை தானே. இதுக்கு ஒரு அமைச்சர் உட்காந்து மொழி காப்போம் இது காப்போம், என்ன எதுக்கு தான் பண்ணணும்னு இது கிடையாது. தமிழே தூக்கிட்டு வெறும் இந்தி எழுத்தை வச்சுருந்தாங்க, ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் வச்சாங்கன்னா நீங்கள் சண்டை போடலாம். சென்ட்ரலில் இருக்க தமிழை மேலே அப்படி நல்லா அழகாக பெருசாக சிவகாசின்னு போட்டு சென்ட்ரலில் ஹிந்தி நல்லா சுற்றி படிப்பீங்க, உங்கள் ஆட்கள் அவ்வளோ வரும். என்னங்க இது ஃபோட்டோ எடுத்து போட்டு தமிழை காப்போம், அது ஒன்றே இன்னும் இவருக்கு கண்ணில் படல. ரெண்டாவது இவர் வந்து இதை பேசுகிறாரு, இவங்க இன்றைக்கி விளக்கம் கொடுத்துட்டாங்க. அது நான் சொல்லல, நீ தப்பாக புரிஞ்சின, பெரியார் பேரங்கீரன்றல்ல, அவர் தான் உங்கள் தாத்தா தான் சொல்லிட்டாப்ல, பெரியாரின் பேரனாக அண்ணாவின் மகனாக வந்திருக்காராங்க. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு, தமிழில் பேசினா பிச்சை எடுக்க முடியாது, உண்மைதான். நீங்கள் உங்களுடைய இதை பிச்சை, உங்களுக்கு தேவையான நிதியை நீங்கள் வந்து ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் கேட்டுக்கிட வேண்டியதானே, தமிழ் அதை எடுக்க முடியாது, தமிழ் அதுக்கு அலோவ் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இது என்னன்னே அர்த்தம்? ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்துக்கிறாங்க உணவத்தை, அதை வச்சுட்டு பேசுறது இல்லை. இதுக்கு உண்மையிலே வந்து ஒரு நிதி அமைச்சராக இருக்கிறவங்களால பதில் கொடுக்க முடியுமா? ஒரு ஸ்போக்ஸ் பர்சனால கூட பதில் கொடுக்க முடியாது. ஒரு இடத்துல போய் நிதி கேட்கறது என்ன பிச்சையாது? நீங்கள் நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் பிச்சையா என்னன்னு ஒன்றுமே புரியல. அறுபது இவங்க வாங்கி வச்சிருக்கிற கடன் என்னன்னு சொல்றது, 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் என்னன்னு சொல்றது. சரி நான் கேட்குறேன், இங்கே தமிழ் வாழ்தான்னு கேட்குறேன். தமிழ்நாட்டில் அரசாணையிலையோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ ஏன் திரும்ப உங்களால் வலியுறுத்த முடியல? அரசாணையில் தமிழை கொண்டு வருவோம், நீதிமன்ற
வழக்காடு மொழியில் கொண்டு வரதுக்கு நீங்கள் ஏன் மத்திய அரசில் ஏன் பார்லிமெண்ட்டில் கேட்கறது ஏன் பேச வேண்டியதானே, சண்டை போட வேண்டியதானே? இல்லை சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் சம்மந்தமாக ஏதாவது போய் பார்லிமெண்ட்டில் சண்டை போட்டிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. தேவையில்லாத விஷயங்கள். இந்த அமெரிக்கா அந்த இது நரவானே அவர் எழுதின புக்கு, இதுக்கு மேலே ஏறிட்டு டேபிளில் போய் இதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு என்ன பிரச்சனை பண்ணுவோம், கூட்டத்தை நடத்த விடாமல் பார்ப்போம். இதை தாண்டி மக்கள் பிரச்சனை என்னென்ன பேசுவோம், எதுக்காக நம்ம பார்லிமெண்ட்டை பயன்படுத்துவோம், அது எதுவுமே கிடையாது. பட்ஜெட்டில் எங்களுக்கு ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கலன்னு சண்டை போட்டால் பரவாயில்ல, எங்களுக்கு இது வேணும். இல்லை கல்வி நிதின்னு எங்கே பேசுகிறீங்களா அங்கே பேச வேண்டியதுன்னு பதிலடி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். அதனால் நாங்கள் வாயே திறக்கிறது இல்லை. ஆனால் அங்கே போயிட்டு தேவையில்லாமல் டேபிள் மேலே கிழிச்சு போட்டு இதுன்னு ஏன் அது நான் கேட்குறேன். அதிமுக எம்பி, மாநிலங்களவை எம்பி, அவரும் தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாரு, இன்பதுரை அவர்கள். அவர் வந்து பட்டாசு தொழிற்சாலைகளுடைய பிரச்சனையை பற்றி அங்கே பேசுகிறார். ஆமாம், அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. நேஷனல் லெவலில் அது பிரச்சனை. கண்டிப்பாக. சைனா பட்டாசு இறக்குமதி, ஆமாம், உள்ளூர் பட்டாசு, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதற்கான ஜிஎஸ்டி மற்ற விஷயங்கள்லாம் அதை அவர் பேசுகிறாரு. நீங்கள் தெரியுதா எந்த வேல்யூன்னு? யார் அமிச்சா வேல்யூ இருக்குது, யார் அமிச்சா? இது வரைக்கும் ஏதாவது யாராவது பேசியிருக்கீங்களான்னு கேட்குறேன். ஒன்றுமே இல்லை. தென் மாநிலத்துக்கு சு வெங்கடேசனும் ஒரு எம்பி தானே? ஆமாம், அதான் அண்ணாமலை வச்சு வெளுக்கிறாரு. நீ என்னைக்காவது மதுரை மாநகராட்சி இந்தியாவிலே கடைசி இடத்துல இருக்கான். இந்தியாவிலே கடைசி இடத்துல இருக்கான் மதுரை மாநகராட்சி. ஆமாம், அந்த சுத்த பராமரிக்காத மாநகராட்சியில் கடைசி இடத்துல இருக்குது. ஊழல் இவ்வளோ நடந்துச்சு இல்லை, 200 கோடி ஊழல் அதெல்லாம் வந்துச்சு இல்லை. மாநகராட்சி மேயரே பதவி விலகிற மாதிரி கணவர் கைது செய்யப்பட்டார். நீங்கள் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? போஸ்ட் கார்டில் ஒரு எழுத்து கூடிச்சுன்னா உடனே லெட்டர் எழுதுறது, அதை எடுத்து ட்விட்டரில் போடுறது, அதை வச்சு சுற்றிட்டு இருக்கிறது. இந்த தீகாக்காரங்க கூட சேர்ந்து இவங்க போய் பேசுறது, இவங்க கூட்டத்தில் தீகாக்காரங்க வந்து பேசுறது. திருப்பரங்குன்றத்துக்கு என்னென்ன ரேட் பண்ணார்? ஆமாம், இன்றைக்கி பேச வேண்டியதானே? இன்னைக்கு ஆட்சியர் மாட்டினாரா? மன்னிப்பு கேட்டார்ல. அதான் அண்ணாமலை சொல்கிறாரு, ஆட்சியர் மன்னிப்பு கேட்டால் முதல்வர் மன்னிப்பு கேட்ட மாதிரி. அரசு தானே, அரசுடைய நிர்வாகம் தானே. அப்போ யாரோ அதிகாரிகள், யாரோ சிலருடைய இதுக்காக இவர்கள் பலியாகிறார்கள். அதானே உண்மை. கண்டிப்பாக. இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக போய் நிற்கிது இல்லை. அறிக்கை விடுங்களேன். எங்கே போனாங்க? திருப்பரங்குன்ற புக்கு எழுதினவங்க அவங்களாம் இப்போ எங்கே போனாங்க? கோர்ட்டு விடமாட்டேன்னு சொல்லுது. இல்லை வேறு அவங்க வெளியே சொன்னது என்னன்னா, புக்கே நாங்கள் விற்கலை, அந்த நீதிபதிக்கு எதிராக நாங்கள் பேசின புக் எந்த புக்கும் விற்கலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. புக்கு விற்கிறது முன்னாடியே தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணிட்டாங்க. இன்னொரு சொல்கிறேன், இவருக்கு எப்பவுமே அப்படி தான். அரசாணையை கொளுத்துறேன்னு கொளுத்துனார் 84 கலைஞர். கொளுத்துனா பதவி போயிடுன்னு சொல்லிட்டு இது பண்ண. நாங்கள் அரசாணையை கொளுத்தலை, அதில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை பேப்பர் மட்டும் தான் கொளுத்துறோன்னு. பாத்தியா என் தலைவனுடைய நடையப்பார் உடையப்பார் சாமர்த்தியத்தை பாரு. எனக்கு அன்னைக்கு தாங்க முதல்ல திமுக வெறிய நான். அப்போ தான் முதல்ல எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்னடா இப்படி இருக்காங்களே, ஏதோ இடத்துல கொளுத்துனா தைரியமாக சொல்லணும். அதை வந்து நான் எதோ கொளுத்துல பேப்பரை கொளுத்துனேன்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன். 84 87 காலகட்டங்களில் இந்த சரித்திரத்தை மாற்றி சதி வழக்குகள், உத்தம் சிங்கு, மதன்லால் திங்ரா, பகத்சிங்கெல்லாம் கோர்ட்டில் அப்படி பேசுகிறாரு. நினச்சா விடுதலை ஆயிருக்கலாம், ஆனால் தைரியமாக பேசுகிறாங்க. அந்த மதன்லால் திங்ராக்கு உனக்கு தூக்கு தண்டனை அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா அந்த அவர் எழுதியிருக்கா ஜட்ஜி, என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு சிறுவனை நான் பார்த்ததே கிடையாது, அவனுக்கு மரண தண்டனை விதிக்கும் பொழுது சந்தோஷத்தோடு என்னை ஏற்றுக்கிட்டான், இந்த மாதிரி ஒரு ஆளை என் வாழ்க்கையிலே நான் பார்க்கல. அப்படிப்பட்ட தியாகி அன்னைக்கு எதுவுமே கிடையாது, தூக்கு தண்டனை, உயிர் போயிடும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றான். இன்னொருத்தனை கேட்டால் சுட்டு கொண்டுட்டு நிற்கிறான். அவன் பேர் என்னன்னு கேட்டால் ராம் ரஹீம் ஏதோ ஒரு இது சொல்கிறான். 3 மதத்தையும் கலந்து சொல்கிறான். அந்த தேச உணர்வு அந்த சின்ன வயசில் அந்த பையனுக்கு இருக்குது. நான் அந்த வெள்ளைக்காரங்களாம் அப்படி பார்த்துருப்பாங்க. இவர்களுடைய தியாகங்கள், இவருடைய இதுதான் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பயந்து போய் கொடுக்க வச்சுது. அப்படிலாம் பார்த்துட்டு பேப்பரை எரிச்சேன், நான் ஒன்றும் அதை எரிக்கலை அப்படின்னு. ஹே அதை வேறு என் தலைவன் சாமர்த்தியத்தை பார்த்தியானா, எப்பா போதும்பா அவங்க தலைவன் சாமர்த்தியம், உங்களுக்கு கோடானு கோடி நன்றின்னு நம்ம வந்து அந்த ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சது, வெளியில் வர ஆரம்பித்தோம். அப்போது இந்த மாதிரி தான் இவர்களுடைய நிலைமை. ஏதாவது பேசிட்டு காலை இது பண்ணுறது. நில்லுங்களேன், நீதிமன்றம் இப்போ கலெக்டர் போய் மாட்டிக்கிட்டு தானே முழிச்சிக்கிட்டு இருக்காரு. தேவையா இது? இன்னைக்கு யாராவது பேசுங்களேன், கலெக்டருக்கு ஆதரவாக பேசுங்கன்ற. கண்டிப்பாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன்றாப்புல. இதில் எஸ்ஏஆர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, பிழைங்கிறது, எழுத்து பிழைங்கிறது மொழிக்கு மட்டும்தான், தேர்தல் ஆணையத்துக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எப்படி எடுத்துக்கிறது? அது அவர் தான் கேட்கணும். அவர் பேசுறதுலாம் ஏன்ட்ட வந்து கேட்டீங்கன்னா எனக்கு மண்டை குழம்பிடும், முடியெல்லாம் தூக்கும் அப்படி. அந்த வடிவேலுக்கு என்ன பண்ணாது, மிகப்பெரிய ரசிகன் எனக்கே வந்து நேற்று கேட்டோம். நானும் தான் ரசிகன்.
என்ன ஏங்க சொல்றது? அவரை நம்ம ரசிக்காத யாங்க இருக்க முடியும்? கமலை, அது கண்டிப்பா. அந்த பலராம் நாயுடு கேரக்டர்லாம் என்ன? அதோட ஃப்ளெக்சரே அவ்வளோ அவ்வளோதான். பெரிய விஷயம் அதில். அதனால அவர் வந்து பாவம் காமெடியா சினிமாவில் ஹீரோவாக இருந்தால் இல்லைன்னா ஒருவேளை அண்ணன் வைகோக்கு பதில் இவரை இது பண்ணிட்டாங்களா? பிளான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இருக்கும். இவங்களாம் சினிமாவில் ஹீரோ, அரசியலில் கோமாளிகள், காமெடி நடிகர்கள். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவர் என்ன நிர்மலா சீதாராமன் ஜாலியாக இருந்திருக்கும். ஆமா. ஒருத்தனுக்கு புரியாதுடா. சரி பேப்பரில் எடுத்து போட்டாலும் எவனுக்கும் புரியாது. என்ன சொல்ல வந்து புரியாது. மொழி சரி சொல்லிக்கிறாப்புல தமிழுக்கு மொழி. ஏதோ கமல்ஹாசன் நல்லா பேசிக்கிறார் போல இருக்குது ஆமா. அப்படின்னு அந்த இதாயிடுச்சு. குரல் அந்த வாய்ஸ்க்காக சரி ஏதோ நடக்குது. இல்ல பின்னாடி வந்து அந்த ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த அந்த எம்பி இருந்தாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க. டிரான்ஸ்லேட் கழட்டி கீழ வச்சு சிரிச்சுட்டே இருந்தாங்க. அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதை தொடர்ந்தேன். நேற்று உச்சநீதிமன்றத்தில் வந்து நம்முடைய அடுத்த காமெடி மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நேரடியாக வாதிட்டு இருந்தாங்க. நம்ம அதை லைட்டாக டச் பண்ணிட்டு தான் பண்ணி விட்டுருந்தோம். எஸ்ஏஆரில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம். நான் பல முறை போய் அங்கே அணுகினேன். எனக்கு எந்த ஒரு விஷயமும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜட்ஜஸுமே வந்து ஏமா இருங்க இருங்க அப்படின்னு நிறைய தடவை நம்ம கேட்க முடிஞ்சிச்சு. என்ன நடந்ததுன்னு காலையிலே போயிட்டாங்க. படையை தட்டிட்டு ஆனால் ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தது. வக்கீல் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. தடிக்கடி விழுந்து மண்டை ஒஞ்சி கட்டுலாம் போடல. ஏன்னா தேர்தல் நெருங்குதுல்ல, டம்முன்னு தடி விழுந்துருவாங்க, மண்டை உடஞ்சிரும். அங்கே போயிட்டு போனவுடனே அவங்க ஐட்டம் நம்பர் மதியானம் தான் வரணும்னா உக்காந்துட்டாங்க வக்கீலுங்களோட வக்கீலாக. அதோட தர்ணா பண்ணல. ஆமாம் பண்ணிட்டுமே உக்காந்துட்டாங்க. அப்புறம் வந்திருக்குது வழக்கமாக இவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. எஸ்ஏஆர் எத்தனை போனீங்க? ஆமாம். எஸ்ஏஆரில் இருக்கிற நடைமுறை குறைய சொல்லிக்கிறாங்க. இனிஷியல் மாறிக்குது, எழுத்து மாறிக்குது, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. தெரு பேர் மாறினது ஏற்றுக்கலன்னு. இதெல்லாம் நடைமுறையில் சரி பண்ணுறது கோர்ட்டும். ஆமாம், இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறுக்கிறது சரியில்லை. அது என்ன குறை, என்ன பிரச்சனை, தேர்தல் ஆணையம் நீங்கள் பதில் சொல்லுங்கள், அவ்வளோதான். அங்கேருந்து வாழை அப்படி வீசிட்டு வந்தாங்க. இங்கே வந்து சொல்லுப்பான்னொன்னே இல்லை இதுவா அதுவா இந்த மாதிரி குறை அந்த மாதிரி குறை. அவங்க என்ன சொல்லுவாங்க, அது சம்மந்தமாக நாங்கள் இது பண்ணி சரி பண்ணிக்கிறோம். அவ்வளோதானே. என்னம்மா அப்புறம் என்ன? இல்லை விளையாடு வேற என்னம்மா சொல்லுங்கள். நீ சொன்னதெல்லாம் சரி பண்ணுறேன்றாங்க. வேற இல்லை 80 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க. அது 20 வருஷத்துக்கு நடந்தால் நீக்கி தான் செய்வாங்க. என்னப்பா நீக்கிறீங்க? இத்தனை லட்சம் பேர் இத்தனை லட்சம் பேர் இத்தனை லட்சம். அப்புறம் என்ன அதில் என்ன பிரச்சனை? நீக்கினதில் யாராவது இது அவங்களுக்கு தப்பு நடந்துருக்குன்னா அவங்கள இறக்கி சொல்லுங்கன்னா இப்போ அவங்க என்னப்பா பிரச்சனை? தாராளமாக ஃபார்ம் 6 வாங்கி நீங்கள் இணைச்சிக்கலாம். அப்புறம் வேற என்ன பிரச்சனை? இல்லை பெருசாக வெளியே கத்தி சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ வெளியே போகிறதுக்கு தான் ஒரு அச்சமாக இருக்குது. தேர்தல் ஆணையத்தை சீல் வைங்கன்னு சொல்லி இதை கேட்டிருப்பாங்களா? வைப்பாங்க நல்லா சீல். இதுதான் நடக்க போகுது. வேற என்ன? நீங்கள் அவ்வளோ போய் துள்ளிட்டு போனீங்கன்னா என்ன குறை சொல்ல முடியும்? கண்டிப்பாக. ஏன்னா இதே வழக்க தேர்தல் ஆணையம் விசாரிச்சு தானே இருக்குது. அதான் இவங்களும் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கே போய் அவங்களே தான் சொல்லுவாங்க. எங்கால் பேர மாட்டார்லன்னா முதல்வர் பேர மாட்டார்லன்னா கோட்டை போட்டு அது முடியாது. முதல்வர் வக்கீலாக இருக்கணும். அதனால் தான் வில்சனுங்கிறாப்லையா போயிட்டு இந்த மாதிரி இவ்வளோ பேர் நீக்கிறாங்க. ஆமாம் நீக்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் சொல்லு தேர்தல் ஆணையம். சார் இதெல்லாம் யாருமே ஃபார்ம் இல்லை இதில். இந்த பாரு எங்கள்கிட்ட ஆவணம் இருக்குது. உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? இல்லை நீக்கிட்டாங்க. நம்ம பூர்வகுடிகள்லாம் நீக்கிட்டாங்கண்ணா. யார் சொன்னா? திருமாவளவன். அவரை கூப்பிடுவார். வக்கீல் தானே. ஆமாம் வர சொல்லு. எந்த பூர்வகுடி நீக்கினாங்க? இல்லை பூர்வகுடி நீக்கிட்டாங்க. இல்லைப்பா எங்கே நீக்கினாங்க? இல்லை தமிழ்நாட்டில் தான் நீக்கினாங்க. தமிழ்நாட்டில் எங்கே நீக்கினாங்க? இல்லை நீக்கிட்டாங்க. இல்லைப்பா ஆதாரம் தான் கொடுப்பா. என்னப்பா சார் ஆதாரம் தான் கொடுத்தா சேர்த்து ஆதாரத்தையும் நீக்கிட்டாங்க. ஆமாம். அதனால் தப்பாக இருந்தால் அவங்க கண்டிக்கிறாங்க. அங்கே வந்து ஆதாரம் எடுத்துக்க மாட்டேன்னொன்னே இந்த வேலைலாம் பண்ணிங்கன்னா தொலைச்சி கட்டுருவேன். ஆதாரம் வந்து ஆவணமாக ஏற்றுக்கணுன்னா உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 12வது ஆவணமாக ஆதாரை இதுன்னு அதிலே போட்டிருக்கோம். ரைட்டு. வேற என்ன? 80 லட்சம் பேர், உத்தரப்பிரதேசத்தில் 2 கோடி பேர், தமிழ்நாட்டில் 97 லட்சம். அப்புறம் என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? கிளம்புங்க. இவங்க இப்போ படம் தட்டிட்டு வந்த படையை அப்படியே திருப்பின்னு அங்கே போனோம். அவ்வளோதான். இவ்வளோதான். எஸ்ஐஆரில் வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள். பார்க்கத்தான் போகிறீங்க வாசகர்கள் எல்லாருமே. தேர்தல் ஆணையம் வேணான்னு கேட்பாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. இவங்க மேலும் என்னன்னு கேட்பாங்க, வேறு எதுவும் இருக்காது. ஒரு ஆர்டரை போட்டு அவங்க என்னென்ன குறை சொல்கிறாங்களோ அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. கிளம்புமா ஃபார்ம் 6 இருக்குது தெரியுமாம்மா? ஐயா தெரியாது ஐயா, போய் அங்கே போய் கேட்டுங்க. என்ன இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க லாயருங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. நேற்று வந்து அதுவும் தெரிஞ்சிருக்கு. அது ஸ்டண்ட்டு. அந்த ஃபோட்டோலாம் போட்டு கட் அவுட்லாம் வச்சு தீதி வக்கீல் தீதி லாயர் தீதின்னு போட்டு சுற்றின்னு இருக்கலாம். நம்மளால யோசிப்பார் இந்த மாதிரிலாம். இது உனக்கு அந்த இது இருக்குல்ல பட்டமளிப்பு விழாவில் போட்டிங்களா அதை போட்டு போங்க. இதுக்கு இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு விஷயம் வந்திருக்கு. ஏன்னா தெலுங்கானாலையும் டிஜிபி பிரச்சனை பரிந்துரை பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகும் போது உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க யூபிசிக்கு
டிஜிபியை அது குறித்த நேரத்தில் போடாமல் இருந்தாலோ, குறித்த நேரத்தில் பரிந்துரை பண்ணாமல் இருந்தாலோ, நீங்கள் நீதிமன்றங்களை அணுகலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இவங்க ஐஎன்டிஏ கூட்டணியோட ஒட்டுமொத்த எண்ணமும் டிஜிபியை போடக்கூடாதுங்கிற விஷயம் தானா? என்ன மாதிரி நோக்கி போயிட்டு இருக்கு ஐஎன்டிஏ கூட்டணி கட்சிகள்? இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி தூக்கி காமிப்பார் அவர் ராகுல் காந்தி. என்னது அப்பதான் தெரியுது நமக்கு அரசியலமைப்பு சட்டம். ஆமா. ஆனால் நடக்கிறது எல்லாம் அதுக்கு எதிரானது. உச்சநீதிமன்றம் பிரகாஷ் சிங் வழக்கில் 2018 கொடுத்த தீர்ப்பில் தலைமை டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி 30 ஆண்டுகள் பணியாற்றிய சீனியர் ஐபிஎஸ் அதிகாரிகளை, பெரும்பாலும் டிஜிபியாக தான் இருப்பாங்க, அவர்களை நீங்களே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதில் அந்த 6 மாதம் சர்வீஸ் இருக்கணும், க்ளீன் ரெக்கார்ட் இருக்கணும், சஸ்பெண்டோ மற்ற விஷயங்களை மாட்டிருக்கக்கூடாது, லா அண்ட் ஆர்டரில் திறமை வந்துடும், இந்த மாதிரி பட்டியலை எங்களுக்கு அனுப்புங்க யூபிஎஸ்சிக்கு. யூபிஎஸ்சி அதை பரிசீலித்து அவர்களும் இவருடைய எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, அந்த சர்வீஸ் ரெக்கார்ட் மற்ற விஷயங்கள்லாம் இது பண்ணி அதிலிருந்து மோஸ்ட் சீனியர் 3 பேரை நாங்கள் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு ஆளை நீங்கள் தலைமை டிஜிபியாக போட்டுக்கலாம். அதான் நடைமுறை. அவங்க அடுத்த 2 வருஷத்துக்கு இருப்பாங்க. இதில் டெப்டேஷனில் இருக்கிற டிஜிபிகள் இருப்பாங்க. அவங்க சீனியராக இருந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் என்ஓசி வாங்கணும். ஒன்று இல்லைன்னா அவங்க பேரையும் சேர்த்து அனுப்பணும். இல்லை நான் இதில் வரல, நான் டெப்டேஷனில் இருக்க போகிறேன்னா அவங்கள்ட்ட என்ஓசி வாங்கணும். விஜயகுமாருக்கு அப்படி நடந்தது. அவர்கிட்ட கேட்காம போயிட்டாங்க. இங்கே வேற ஒரு வழக்கில் போகுது, நடராஜ் போடுறாரு, விஜயகுமார் ஏன் கேட்கலன்னு கேட்குறாங்க. இல்லை அவர் டெல்லியில் இருக்கிறார். டெல்லியில் இருந்தால் இந்தியாவில் தானே இருக்கிறாரு, அவர் டிஜிபி தானே. அவர் இங்கே ரொம்ப சோதிச்சாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோன்னு அவர் போயிட்டார். அவர் திறமையை மத்திய அரசு பயன்படுத்திச்சு. எங்கே இருந்தார், எங்கேயோ இருந்தார். அப்போது அவர் ஏன் கேட்கல, இனிமேல் அப்படி கேட்கணும்னு சொன்னாங்க. அதனால் இது நம்மளே டெப்டேஷனில் இருக்காங்க கொஞ்சம் பேர், அவங்களாம் கேட்டு தான் அந்த பேனல்லாம் அனுப்புவாங்க. இப்போது தெலுங்கானாவில் உச்சநீதிமன்றம் சொல்வது, ஒருவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ பரிந்துரைக்கலைன்னா 2 மாதத்துக்கு 3 மாதம் முன்னாடி நீ அனுப்பலைன்னா கோர்ட்டு உத்தரவை மீறினதாக ஆகும், கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டுன்றாங்க. நம்ம ஆளுங்க அதில் சாதனையே படிச்சிட்டாங்க. அதாவது உயர்நீதிமன்றம், இந்த நீதிமன்றங்கள் வழக்கு வர்றது, இந்த லேட் ஆகிறதெல்லாம் இவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க. ஒருத்தர் வழக்கை போடுறாரு. இன்னொன்று உச்சநீதிமன்ற உத்தரவில் பொறுப்பு டிஜிபி, பேரலல் டிஜிபி, இன்டெலிஜென்ஸ் டிஜிபி இப்படிலாம் நியமிக்கவே கூடாதுன்னு சட்டம் இருக்குது அவங்களுடைய உத்தரவில். இவன் சொல்கிறாரு பொறுப்பு டிஜிபி நியமிக்க போகிறாங்க, பேனலாக அனுப்பலன்னு. கூப்பிட்டு மதுரை கிளை கேட்டால் இல்லைங்க ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் என்னப்பா ப்ராசஸ் போகுது விடுப்பா. ஆனால் பேனலாக அனுப்பலை. மறுபடியும் கோர்ட்டு கண்டெம்ட் பொறுப்பு டிஜிபி போடுறாங்க. என்ட்ரி தீபன்னு உச்சநீதிமன்றம் போகிறாரு. அங்கே கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் பேனல் அனுப்பிச்சோம், அது வந்தோன்னே போட்டுடுறோம். பேனல் வந்து 3 மாதம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் அதில் இருக்கிற அந்த 3 டிஜிபியில் ஒரு டிஜிபியை தலைமை டிஜிபியை ஹெச்ஓபிஎஃபாக நியமிக்கவே இல்லை இப்போ வரைக்கும். இவ்வளோ தப்பு நடத்தியிருக்காங்க. அங்கே ஆரம்ப நிலை தப்புலேயே கண்டிக்குது. அப்போ கண்டெம்ட் விசாரணைக்கு வந்து என்ன ஆகும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதுதான் இவர்களுடைய நிலைமை. இதில் இவர் போய்கிட்டு அங்கே கமல்ஹாசன் மாதிரி ஆட்கள் போய்கிட்டு இதை முடிஞ்சு வச்சு இது திறந்தன நம்மளுடைய தாவேக்கா பற்றிய விஷயங்கள். எப்பவுமே வந்து வதந்திக்கு பேர் போனது தாவேக்காங்கிற மாதிரி ஆகிப்போச்சுனே. எங்கிருந்து வந்தாலும் அது தகவல்ங்கிற ஒரு விஷயம் தான். சேலத்தில் வந்து அவங்க கூட்டம் நடத்துறதுக்காக, மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துறதுக்காக பெர்மிஷன் கேட்டார். முதல்வர் அவர்கள் கெடுத்துட்டாருன்னு. முதல்வரும் அன்றைக்கே வந்து பயணத்தை வச்சிருக்காரு. இந்த ஒரு வேலூர் வேலூரில் நீங்கள் குழம்பிட்டீங்க. ஆமாம், சேலத்துக்கு வந்து உள்துறை அமைச்சர். இப்போ என்ன செய்யறது, இது வந்து கரெக்டாக இவங்க தாவேக்கா அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா இடையில போட்டு போடுங்க, ஒவ்வொரு தலைவர்களும் எந்தெந்த ஊரில் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் போட்டிருந்தீங்க. இன்னைக்கு கூட இருக்கு. நான் போட்டா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டாரு. சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ, ஓரளவு தான் ப்ரோ அப்படின்றாங்க. அப்படி இப்போ உங்களை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு, உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இப்போ கடைசியில் இப்போ அவங்க அதை ஃபாலோ பண்ணி முதல்வர் பயணம் அன்னைக்கு போடு நோட்டீஸை, சேலத்தில் வந்து அமித்ஷா அவர்களுடைய பயணம் அன்னைக்கு போடு நோட்டீஸ்ன்னு சொல்லி இந்த கள்ளக்காப்பி அடிச்சு பண்ணுற பசங்களை என்ன பண்ணுறாங்க? நோட்டீஸ் இதெல்லாம் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளரங்க கூட்டமாக தான் நடத்துகிறாங்க. அதுவே தப்பு. உள்ளரங்க கூட்டமாக இவங்க ஆட்களையே ஒரு 1000 1500 பேரை உள்ள கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு இவர்களை புகழ்ந்துட்டு இவர்களே ஏன்பா வெளியே வரமா இவங்களை பற்றி விமர்சனம் வருதுல்ல, அதுக்கு ஒரு வினோதமான ஒரு பதிலை கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டு முதல்வர் ஏன் பேட்டி கொடுக்கல, முதல்வர் கொடுக்க சொல்லு. முதல்வர் கொடுத்துட்டாரு, இவன் கம்முனுக்கிறாப்புல. அந்த அருண்ராஜை இன்னைக்கு கேட்குறாங்க, என்னங்க அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இப்போ தான் தேர்தல் அறிவிக்கிட்டோம், அப்புறம் தாவேக்கா பாருங்க வேற மாதிரி வரும்ன்றாப்புல. எப்படி கடைசியில் விஜய் டெய்லி வெளியே வந்துருவாரா? இந்த வடிவேலு ஒரு படத்துல தலைநகரமா வாடா, என் ஏரியாவுக்கு வாடா, என் தெருக்கு வாடா, என் வீட்டுக்கு வாடான்னு கடைசியில் அந்த மாதிரி தான் ஆக போகுது. அப்போ
இவர்களுக்கு விஜய் என்ன செய்ய போறான்ற சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. கிடையாது. இவர்கள் விஜய் என்ன செய்ய போறான்னு இவங்களுக்கு தெரியவும் தெரியாது. வெளியில வந்து உருட்டின்னு இருக்கிறீங்க. அப்ப கேட்கும்போது வினோதமான இதெல்லாம் சொல்லிட்டு பதில். இருக்கிறீங்க. இதுதான். இதுல அருண்ராஜ் இப்போ ரொம்ப உச்சத்துல இருக்காரு. என்ன கேஸ் வாங்க போறாருன்னு தெரியல. இது ஒண்ணு. அப்போ இவரு வேலூருக்கு போறதுக்கு உள்ளரங்க கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டா போலீஸ் தரமாட்டாங்க. ம். ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. மண்டபம் தரமாட்டாங்க அதானே. நீ பொதுக்கூட்டம்னு கேட்டேன்னா உனக்கு தரப்போறாங்க. அதுல உள்ள நார்ம்ஸ் இந்த டேட்ல இந்த ஏரியால இந்த இதுல பண்ண போறேன்னு. சரி முதல்வர் இன்னைக்கு வர்றாருன்னா 2 நாள் கழிச்சு கொடு. ம். வேலூர் நான் வந்துடுறேன். வந்துடுறேன். சேலம் நானே தான் போட்டேன் இன்னைக்கு. உடனே ஒருத்தர் முக்கியமான லைன்ல வந்துட்டார். என்ன சார் சேலம் தாவேகா ரத்தா அப்படின்னு. ஏங்க அங்க முதல்வர் வந்ததுக்கே ரத்துனா தள்ளி போட்டாங்கன்னா இங்க உள்துறை அமைச்சர் வராருங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? சேலத்துல. வேலூர் இல்லைன்னா கொஞ்சம் ராணிப்பேட்டை, ம். சேலம் இல்லைன்னா கொஞ்சம் மேட்டூர். பக்கத்துல கூட போலாமே அவ்வளவு தூரம். அந்த ரேடியஸ் பயங்கரமா இருக்கும். ஓ, அந்த இதுல வர மாட்டாங்க. இவர் விஜய் வந்து பேசும்போது ஓகே. அந்த வீச்சு ஆமாண்ணா, அது கதிர்வீச்சு பயங்கரமா அணுகுண்டு இல்ல அது மூத்த பத்திரிகையாளர் பேசியிருக்காருண்ணா. அப்பா, அப்படியா? ஐயோ, அப்படியே பரவுது போல 10 கோடி பேர் பாக்குறாங்க. என்ன செய்யறது? இஸ்ரேல்ல வந்து பாக்குறாங்க. அவர் ஆமா. இஸ்ரேல்லே கிளை திறந்துட்டாங்க. என்ன இந்த சொல்றது? இந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. துறக்கட்டியா தமிழ்நாட்டுல அதுல என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒன்றும் இது கிடையாது. பதில் இல்ல. அது நோக்கி போயிட்டு இருக்காங்க. காமெடியில யாரு பெஸ்ட்டுன்னு இப்போ அவங்களுக்குள்ள போட்டி. நீ காமெடியா சொல்றியா நான் காமெடியா சொல்லுவேன். இப்போ என் காமெடியை பாரு அப்படின்னு. இப்போ உள்ளுக்குள்ள சண்டை முத்தி ஓடின்னு இருக்குது தாவேகாக்குள்ள. அது ஒரு தனி ட்ராக்காக ஓடுது. இந்த தேர்தல் முடியறதுக்குள்ள அதே தான். நீங்கள் இதில் இது மக்கள் நீதி மையம் பார்த்தீங்களா? ஆமா, தேர்தல் நேரத்தில் உள்ள அடிச்சிக்கினாங்க. அதேதான். இவர் இடத்த பிடிங்க அவர் நின்னாரு. அவர் இடத்த பிடிக்கும். அது பிடுங்கினாங்க. யார் தகுதி இல்லாத ஆளெல்லாம் கொண்டு வந்து போட்டாங்கன்னா சேம் அதே தான் இங்கே நடக்குது. 1 கோடி ரூபா டெபாசிட் வாங்க போகிறாங்களாம் அப்படின்னு ஒரு தகவல் வருது. திருப்பி கொடுத்துருவாங்களா? ஆ? தோத்துட்டா திருப்பி கட்சி நிதி கட்சி நிதி 1 கோடி ரூபா. தாவேக்காக்கு வாங்குறது. அந்த அளவுக்கு அந்த கட்சியில என்னென்ன இருக்கு? எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் கொடுக்கணும் கட்சி நிதி. கொடுக்கணும். ஆனா ஊழலை ஒழிக்க மாட்டேன், பணம் ஊழல் 10 பைசா பண்ண வாங்க மாட்டேன், அவன் யார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுதானே. இதை தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடு சமீப காலமா வந்து வெறும் வந்து சேட்டலைட் சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது அப்படி களத்துல பார்க்க முடியல. என்ன ரீசன்? களத்தில் பார்க்க விட்டாதானே. அதுக்கும் தடையா? ஆமாம் ஏன்னா அவர் தேர்தல் பரப்புரை மாநில செயலரான ஆமாம் இருந்துக்குங்க. என்ன இப்போ தேர்தல் வந்துட்டுனே. வரட்டோம்னா இப்போ ஓஹோ. செங்கோட்டையன் போய் சொல்றாரு ஆனா அதுல எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குண்ணே. இவர் தேர்தல் பரப்புரை, அண்ணன் நாஞ்சில் சம்பத் பரப்புரை. பரப்புரை. என் அவர் பார்த்தாரு இதான் சாக்குன்னு. எப்பா டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கப்பா நான் அங்கங்கே போய் பேசினுக்கிறாரு. அவர் வேலையை அவர் அவர் பார்த்து கரெக்டா பாரு. அடுத்து சுகிசி வந்து உரை செயலாளர்னு போட்டுருவாங்க. அப்போ பரப்புரை செயலர் நாஞ்சில் சம்பா அவரும் எல்லாமே இவர் தான். புஷி ஆனந்த் முடிவு பண்ணுவார். அவர் கூட்டத்துக்கு கூப்பிட வேணான்னுவார். கூட்டத்தில் போயிட்டு உலகிலேயே மிக அரிதான தலைவர்களில் நாம் பார்த்ததிலேயே ரஷ்யாவில் உள்ள ஸ்டாலின், அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கென்னடி, இது போன்ற தலைவர்களை விட மிக வேகமான என்னம்பா ஏதோ ஒரு இதில் கேட்குற மாதிரி இருக்குது. டக்கு நம்மள இடியாப்போம். யார் அவன்? அந்த வழக்கமானது வந்துடும். அது வரைக்கும் முகம் அசையாமல் வாய் மட்டும் அசைஞ்சிக்கிட்டு இருக்கும். உலகில் மிக சிறந்த அறிஞர் ஒருவர் ஒரு முறை சொன்னார், உன்னை பற்றி தெரிந்து கொள், நான் உன்னை பற்றி. என்னங்க ஏங்க அதுக்கு வந்து இதுக்கு நான் அவன் பார்த்துனே இருப்பான். டே விசில் எடுத்து ஊதலாமாடா, ரொம்ப பேசினுக்கிறாரா அவர். பல்கேரியாவில் நடந்தது அன்றைய 2ஆம் உலக யுத்தத்தில். டே போயிட்டாரா ஊதுரா. இல்ல இதுல அண்ணன் மதிமுகல இருக்கும்போது அந்த துண்டை போட்டு அசைச்சு பேசுவார். அது இப்ப காணும். அதோட முடிஞ்சிச்சு. அந்த வீரத்தெல்லாம் உருவிட்டு விட்டாங்க. ஒரு அதனால இது வரும், பேச விட்டா வரும். நீ நடுநிலை இடியாப்போம் அப்படின்னு கத்துறது விசில்லாம் அடிச்சா ஃப்ளோ கட் ஆகிடும்ல. கண்டிப்பா சொல்றதை கம்முன்னு கேட்கணும். பல்கேரியாவில் என்ன நடந்தது, 2ஆம் உலக யுத்தத்தில் என்ன நடந்தது, ருமேனியாவில் என்ன நடந்ததுன்னா என்ன நடந்தது அதான் சொல்லுங்கிறேன் கம்முன்னு இரு அப்படின்னு. இது அதெல்லாம் மதிமுகலாம் கொஞ்சம் கேட்பாங்க. இப்போல்லாம் யாரும் கிடையாதுங்க. அந்த காலத்தில் கொஞ்சம் ஏதோ நாலேஜ் கற்றுக்கலாம் அப்படின்னு வந்தான். அந்த காலத்தில் வாட்ஸ்அப் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க உருட்டியிருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் பார்க்குறான். பல்கேரியா என்ன நடந்தது பல்கேரியாவில் இந்த போட்டு பார்த்துருக்கேன் அப்படின்றான். அதனால் உருட்டவும் முடியல ரொம்பவும். அதேமாரி உருட்டிட்டா இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க எடுத்து போட்டுறோம். மொழிக்காக உயிர் நீத்த ஒரே இனம் தமிழ் இனம். மொழிக்காக தன் உயிரை ஈந்து தீக்குளித்து மாண்டவர்கள் தமிழர்கள் மட்டுமே உலகிலேனாரு. பார்த்தேன். பட் அப்படியா சொல்கிற? மொழிக்கு எவ்வளோ நாட்டில் என்னென்ன நடந்து எடுத்து போட்டோன்னே கீழே வரான் அவன் ஆள். ஏய் அவர் நான் அப்படியா சொன்னார், தீக்குளித்தேன்னு சொன்னார். ஏய் எப்படி பண்ணாலும் உயிர் தான்றா. அவனை தூக்கு போட்டு 115 பேர் சுட்டு கொண்டான் சவுத் ஆப்பிரிக்காவில். ஆமாம், ஆப்பிரிக்கன்ஸ் ஒரு மொழியை திணிக்கும் போது மாணவர்கள் போராடி 115 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். கருப்பின மாணவர்கள். அவங்களாம் மொழிக்காக சாவலியா? தம் மொழிக்காக தானே செத்தான். மங்கோலியால அதே மாதிரி பிரச்சனை இருக்குல்ல. எத்தனை நாடுகளுக்கு நடக்குது. இவர் அதுக்கு முன்னாடி தான் அவர் பேசுறாரு.
வங்காள தேசத்திலே பாகிஸ்தானை உருவாக்கிய ஜின்னா பேசி கொண்டிருக்கிறார். ஒரு இளைஞர் எழுந்து சொல்லுகிறார், நீ அமரு அப்படின்னா. என்னையா தினகரன், பால் தினகரன் மாதிரி பேசிட்டு இருக்காரு. உடனே அவரை அமர வைத்தார்கள். சிறிது நேரம் பொறுத்து மீண்டும் தன்னுடைய உரையை தொடங்கினார் முகமது அலி ஜின்னா. மீண்டும் எழுந்தான் அந்த இளைஞன். அமர வேண்டும் என்று சொன்னான். அந்த இளைஞர் தான் பிற்காலத்தில் வங்கதேசத்தை உருவாக்கிய முஜிபுர் ரஹ்மான். மொழிக்காக உருவான ஒரு நாடு. சொல்லிட்டு மொழிக்காக எதுனா ஏன் அங்க மட்டும் அடிச்சுக்கிட்டியா? நாடே பிரிஞ்சுதியா? உருது மொழி பேசுற வங்க மொழியால அவங்கள மூன்றாம் தர மக்களை நடத்தினதுனால மொழியால பிரிஞ்சாங்க. இந்தியா உதவி பண்ணி பங்களாதேஷ் உருவாச்சு. இன்னைக்கு நம்மளே கடிச்சு வைக்குது அது. ரைட். அதனால இந்த மாதிரி பாவம் அவர் என்ன பண்ணுவார்? அவரும் உருட்டி உருட்டி பார்க்குறாரு. எங்கே போட்டாலும் அணைய போட்டுடுறாங்க. என்டி ராமாராவ் உடனடியாக ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு. என்டி ராமாராவ் தனியாக வந்தார். அவர் கூட பாஸ்கர் ராவ், உபேந்திரா, எல்லாத்துக்குமே மருமக எவ்வளோ பேர் உதவி பண்ணாங்க. எவ்வளோ அவருன்னா அவர் யாத்திரை ஒன்று போனார். ஆமாம், அது பேர் நல்ல பேர். அந்த வண்டியெல்லாம் நான் போட்டேன் படம் எடுத்து. இப்போ சொல்லுங்க, நாஞ்சில் சம்பத்துன்னு போட்டு விட்டேன். என்னடா எங்கே போனாலும் அணை கட்டுறாங்களே அப்படின்னு. அதனால் தாவேகா வந்து பாவம் என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே அங்கே கூட்டம் போடலான்னு பார்த்தா இந்த பிரச்சனை, இங்கே கூட்டம் போடலான்னு பார்த்தா இந்த பிரச்சனை. இப்போ எஸ்ஓபி எதிர்த்து வழக்கு போட்டிருக்கோம். எல்லாம் வச்சு எப்படி போகாமல் இருக்கிறது. இந்த நீங்கள் சின்ன வயசில் எனக்கெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கு போகல, ஒரு 4 நாள் போகல. 5ஆவது நாள் எனக்கு போகிறதுக்கே இது வந்து விருப்பம் வராது. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை போயிடலாம் அப்படின்னு. திங்கக்கிழமை இன்னைக்கு வேணாம், நாளைக்கு காலையில் கரெக்டாக எழுந்துச்சி போயிடலாம். இப்படியே போனோன்னே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி கிளம்பிடுறது. ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்க வந்து டீச்சர் சொல்லி அனுப்பிச்சி எங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டாங்க. எங்கள் அண்ணன் அப்படியே வா அப்படின்னு கூப்பிட்டு போனாப்புல. திரும்பி திரும்பி பார்த்துன்னு போனார், என்ன நம்மளை கூப்பிட்டு போகிறாருன்னு. அங்கே ஒரு இடம், வீட்லேயே இன்னொரு இடம், போய் செம்ம அடி. ஸ்கூலுக்கு போகாமல் எங்கே சுற்றினுக்கிறேன் அப்படின்னு. அது வந்து என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஹேபிட்டாகவே கட்டாயிடுச்சுன்னா போக மாட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் ஆச்சுன்னா அப்புறம் போனோம். அதுக்கப்புறம் ரெகுலராக போயிட்டோம். இந்த மாதிரி பள்ளியோ கல்லூரியோ வேலையோ போகாமல் நமக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு, அப்போ நாளைக்கு போகலாம்னு அதுக்கப்புறம் அது ஒரு இதாகிடும். போகிறதுக்கே தயக்கம் வந்துடும். அதுக்கு காரணத்தை தேடுவோம். அடுத்த திங்கக்கிழமை காலையில் ஜிம்முக்கு சொல்கிறோம்ல, அடுத்த திங்கக்கிழமை கரெக்டாக காலைல எழுந்திரிச்சு நல்லா இது பண்ணிட்டு போயிடுறோம். அது வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிட்றோம், அது பண்ணுறோம், கொண்டாடுறோம். சரக்கடி என்ன பண்ணுவோம், அன்றைக்கெலாம் நல்லா அடிச்சு முடிச்சிடணும். திங்கக்கிழமை க்ளீனாகி போயிடணும் அப்படிலாம் யோசிப்பான். ஆனால் திங்கள் போக மாட்டான். அந்த மாதிரி நம்மளால் இது அடிச்சு இது பண்ணோன்னே கரெக்டாக அது முடிஞ்சிச்சா, 2ஆம் ஆண்டு விழா முடிஞ்ச உடனே வேலூரில் ஆரம்பிக்கணும். அடுத்து அப்படி இப்படி இல்லை பாவங்கள், இந்த பரிதாபங்கள் அந்த விஷயத்த பார்த்துருப்பாரு நீங்கள். இந்த பரிதாபங்கள் வீடியோ இருக்குல்ல, அது பார்த்துருப்பேன். அந்த டயட்டுக்கு சுதாகர் பண்ணுவாப்புல ஒரு சில விஷயங்கள். அந்த மாதிரி தான். நாளைக்கு தானே, இன்னைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு அடுத்த வாரம் வேற லெவலில் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம். அடுத்த வாரம் வந்துடும் தலைவர். நீங்கள் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசுனாங்க இந்த விஷயத்த. அப்படியா? 1 வருஷம் இருக்கு. 1 வருஷத்துல நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ண போறோம், நம்ம ஒவ்வொரு நாளும் அது பண்ண போறோம், இப்படி பண்ண ஜூன் மாதம் தலைவன் எப்படி வர போறாங்க. செப்டம்பர் மாதம் ஒரு ரவுண்டு வந்தோன்னே இத்தனை 15% எக்ஸ்ட்ரா வந்துடும்னு பேசினார் ஆதவர்ஜுன். ஆமாம், செப்டம்பர் மாதம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அது சம்பவமே நடந்தது. அதனால நீங்கள் தேர்தல் அறிவிக்கிட்டு இப்போ நம்ம முடிவு கட்டியிருப்பாங்க, தேர்தல் தேதி அறிவிட்டோம். டெய்லி அந்த தலைவன் எப்படி வெளியே வரும், அருண்ராஜ் சொன்னார்ல. ஆமாம், அப்பவும் அப்படிதான் இருக்கும். சிலர் சொல்றதுன்னு இந்த வியூஸ், இந்த பேஜ் வியூஸே ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 10 கோடி பேர் பார்க்குறாங்கன்னு அவரே சொல்றாரு. 10 கோடி ஓட்டு எப்படி நம்ம பண்ண முடியும்? பண்ணலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்லைனில் தேர்தல் நடத்தலாம். ஆன்லைனில் தேர்தல் நடத்தினா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்லைனில் தேர்ந்தெடுத்து ஆன்லைன் முதல்வர், அவ்வளோதான் முடிஞ்சது. இத்தனை முதல்வர்களை பார்த்து விமர்சனம் பண்ண ஆளு விஜய் ஜெயிப்பாப்புல. ஏன்னா உலகம் பூரா இருக்கான். ரஜினி போட்டி போட்டால் விஜய் தோத்துருவாப்புல. ஏன்னா ஆன்லைனில் அவருக்கும் ஜாஸ்தி. அவர் ஜப்பானில் மட்டும் கண்டிப்பாக வேற ஆயிடுவார். அவ்வளோ பெரிய அமெரிக்கா, ஜப்பான், சவுதி அரேபியா எல்லாத்தையும் செல்வாக்கு ஆயிடும், போட்டுருவானுங்க. ஆன்லைன் முதல்வராக இருக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறாங்கல்ல, 5 கோடி பேர் பார்க்குறாங்கல்ல, 5 கோடி பேர் ஓட்டு போடுவோம். ஆன்லைன் முதல்வராக இருக்கலாம். அது மட்டும் இருக்க வாய்ப்பு. நீங்கள் இவங்க சொல்கிறாங்க முதல்வர் பேசினா 16 பேர் பார்க்குறாங்க தவிர, முதல்வர் நேராக போய் பார்க்குறாரு, பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவருக்கு பார்த்தாலுன்னா பார்க்காட்டுனா அவர்கிட்ட கட்சி அமைப்பு இருக்குது. அது தேர்தலை பார்த்துக்கும், தேர்தலில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியும். நீ இந்த பெருமை பேசிகிட்டே இருக்கிற, உனக்கு 5 கோடி பேரில் 2 கோடி பேர் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறான்னு வச்சுக்கோ, என்ன யூஸ்? இல்லைண்ணே, இவங்க ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு விஷயத்துக்கோ, தலைவரோட இப்போ 3ஆம் ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் போஸ்டர் அடிக்கிறாங்க. அதில் கூட நம்ம பார்க்க முடியுது, அதில் ஒவ்வொருத்தருக்கும் பதவிங்கிறது இல்லாமல் மீண்டும் மீண்டும் வந்து விஜய் ரசிகருங்கிறப்போ தான் பேர் மட்டும்தான் இருக்குது. அதில் அந்த வந்து அவன் பேருக்கு அடியில் ஏதோ ஒரு இந்த விஜய்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறான தவிர பதவி இருந்தால் மட்டும் என்ன ஆகுது? நீ மாவட்ட செயலாளர் எப்படி இருக்காங்கன்னா, மாவட்ட செயலாளர்னு நியமிக்கிறதுக்குன்னு சில இதெல்லாம் பண்ணி வந்துட்டாங்க, பார்த்துக்கிட்டு வந்து உக்காந்துட்டாங்க. இப்போ அவங்க தேர்தலில் வேட்பாளர்னா கிடையாதான்.
ஆமா. அது வேற. அது வேற டீம். அதுக்குன்னா நீ அது வேற மாதிரி பார்த்துக்கணும். பார்த்தனா நீ இது மாவட்டம். அதில் கூட நாங்கள் வந்து நீ ஏதாவது அவங்க ஏரியாவில் வேறு யாராவது பணக்காரன் வந்துட்டானா நீ கிடையாது. இல்லை நீயா கண்டுபிடிச்சி கூட்டு வா. கண்டிப்பா. இந்த கட்சி எப்படி தேரும்? ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவர் இருக்கார், அவர் இருக்கார், ஜெயிப்பார், அவர் பண்ணுவார். எதுவுமே இல்லையே. சூப்பரான ஆள்னு பம்பரமாக சுற்றி பண்ணுவார்னு ஸ்போக்ஸ் பர்சனை வாழ்த்தி பேசினுக்கிறார். யார் இந்த லைலா மணின்னு இருக்கிறத இவர் ஆமா. வாழ்த்தி பேசுகிறார். லைலா மணி இவருக்கு எப்படி எல்லாமுமா இருக்கிறாருன்றது ஊருக்கே தெரியும். ஊருக்கே தெரியும். கட்சிக்குள்ளே வளரும் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆள் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ நானே போய் எல்லாத்தையும் பண்ண முடியுமா? முடியாது. என் குரலாக நான் என்ன நினைக்கிறேன்னு போய் பேச ஆள் வேணும்ல. அப்படி இவருக்கு லைலா மணி புசிக்கின்னு இருக்கும். இங்கே ஒரு மாவட்ட செயலர் இருக்காப்புல தென் சென்னையில் விருகம்பாக்கமா எங்கேயோ. சரி. புசி ஆனந்தவுடைய டிரைவருடைய பையனா. அட பாவமே. அவர் யாரையும் மதிக்க மாட்டார். அப்போ எவ்வளவு இருக்கு எங்க அண்ணனுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அண்ணனுக்கு செலவாக கொடுங்க. அவருக்கு எவ்வளோ செலவாக தெரியுமா? எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்க. அதாவது அவர் யாரையும் மதிக்க மாட்டார். இது அவர் விஜய் அவர்களுடைய டிரைவரோட பையனுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அண்ணன் புசியானந்தோட டிரைவரோட பேருக்கும் கட்சி. அவங்க செம்ம பாவரம். யாராவது மற்ற மாவட்டம் அவங்க மேலே இருக்கிறவங்க அப்போ பயம் வருது எல்லாருக்குமே. ஐயோ இவர் அவர்கிட்ட சொல்லி ஏதாவது நமக்கு எதாவது ஆகிட போதும் அப்படின்னு. அதனால் இப்படி தான் போகுதுன்னா என்ன இருக்கும் சில இடங்களில் எல்லா கட்சிகள்லையுமே அந்த இது இருக்கும். ஆனால் மொத்த கட்சியுமே இப்படி இருக்குது. இந்த வேலைக்கு போகிறவங்க ஒரு மாவட்ட செயலாளர்னா நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் கட்சியாவது எதாவது பண்ணணும். ஒரு காருக்கு கொடுக்கணும், அவருக்கு மாதம் ஒரு தொகை கொடுக்கணும். வேலைக்கு போவாதையா கட்சி வேலையை பாரியான்னு பண்ணணும். இல்லாட்டி அங்கே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி அவருக்கு வேணாம் இதை கொடுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியிலே கொடுக்குறாங்க. மாவட்ட செயலர் ஆகிட்ட ஃபுல் டைமராக எடுத்துகிட்டு ஒரு அலவன்ஸை கொடுப்பாங்க. நீங்கள் அப்படியே இது பண்ணிங்க, தொழிற்சங்கங்கள் ஏதாவது அவர் கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணுங்கள், அப்படி ஊட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் முழு நேரம் கட்சிக்காக வந்துடுவான். கட்சிக்கு ஃபுல் டைமராக வந்துடுவான். நீ எடுத்துக்கிட்டு அவன் வேலைக்கு போயினுக்கிறான். அவன் கட்சியை பார்ப்பான். கண்டிப்பாக அவன் வேலைக்கு போனால் தான் வீட்டை பார்க்க முடியும். இதுதான் நிலமை. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருந்தது. விஜய் அவர்கள் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. ஸோ அவங்க கொஞ்சம் இதாக இருந்துக்கோங்க, அரசியலில் வந்து கொஞ்சம் இதாக இருந்துக்கோங்க, இங்கே கூட கூட்டணி வரலங்கிறதுக்காக நான் சொல்லலை, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி விஜய்க்கு எதிராக வந்து ஒரு பெரிய வார்னிங்கே கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவரும் கொடுத்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி வெளியே வாங்க முடியல. வெளியே வந்து ஒரே நல்ல ஆமாம் நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அதாவது இது கரூர் சம்பவத்தை ஃப்ளாஷ்பேக் கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. காலையில் மத்தியானம் அடித்த மாதிரி, இவரும் மத்தியானம் சாயந்தரம் அடித்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் போயிட்டு பிரதமர் அப்புறம் எந்த மேட்டருக்கு அவர் கோவப்பட்டார் அண்ணாமலை? இந்த அவரோட விஷயத்துக்காக பதவி விஷயத்தில் விலகி இருந்தார்ல, பதவி விலகிறன்னு சொல்லி இவங்க போட்டிருந்தாங்க. நான் பதவியெலாம் விலகலைங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புலேருந்து நான் விலகி இருக்கேன். இல்லை இன்னொன்று ஏதோ ஒன்று போட்டு இவங்க வம்பிழுத்தது தான் அவர் சொன்னார். இன்ஜின் டப்பா இன்ஜின். ஆமாம் அந்த விஷயம் இவங்க தாவேகா மேட்டரில் சொல்கிறீங்க. தாவேகா தான் சொல்கிறேன். தாவேகாமா டப்பா இன்ஜின் அதுன்றப்ப தான் அவர் பதில் சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டாரு. பார்த்துக்கிறாசா வேர்ல்டு லெவலில் எவ்வளோ தூரம் போயிட்டு கஷ்டப்பட்டுங்கிறேன் இந்த ஓரமாக உக்காந்துக்கிட்டு. ஏன்னா நமக்கே தெரியுதுன்னா விஜய் எப்படி நடுங்கி போய் அவங்கள்ட்ட உதவி கேட்டார் எல்லாம் பண்ணான்னு தெரியும். அப்புறம் நீ எல்லாம் பண்ணிட்டு டப்பா இன்ஜின் தானே அவனுக்கு சிபிஐ விசாரணை பண்ணி கொடுத்தது எல்லாமா. இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு உருட்டு தெரியுமா? சிபிஐ விசாரணையில் தைரியமாக எதிர்கொண்டாராம். கண்டிப்பாக இவர் இந்த விஷயத்த கொஞ்ச நாள் நம்பியிருப்பான். என்டிடிவி பார்த்தோன்னே அந்த இன்டர்வியூ எடுக்க போனவங்க இன்டர்வியூக்கே கேமரா ஆன் கேமரா பேசுறதுக்கு தைரியம் இல்லை. இது சிபிஐ விசாரணை தைரியமாக எதிர்கொண்டாராம். அவங்களும் கேமரா விசாரணை பண்ணியிருப்பாங்க. அதானியன் வந்துருப்பாருன்னு. ஏன்னா விஷுவல் வீடியோ தானே வச்சிருக்கேன், பிரிண்ட் வீடியோ எங்கடா வச்சிருக்கேங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் உருட்டி இது பண்ணுறான். அதனால் எச்சரிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை அடி எப்படி இவ்வளோ தெரியும்ல. ஆமாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லன்னு. அதுவும் சொல்லிட்டாப்புல நீ வந்து கௌரவமாக நடக்கணும்னு பேசுகிற, இந்த 2 3வது இடம் 4வது இடம் வச்சு அல்லு சில்லுனா வச்சுட்டு பண்ணனா பிரதமரெல்லாம் பேசுனீங்கன்னா எப்படி பதிலடி உள்ளோன்னு தெரியாது, பார்த்துக்குங்க. ஏன்னா அவர் திமுகவே பார்த்தாரு. ஆமாம் பார்த்தாரு. இது அடுத்ததே பேசியிருக்காரு. எங்கள் அண்ணன் சேகர் பாபு வந்து அழகா வந்து பள்ளியோட ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அவர் வந்து என்னை பற்றி சொல்கிறாரு, அவர் என்ன எங்கள் கட்சியில் இருக்காரா, பள்ளி மாதிரி அவர் தொத்திட்டு வர்றாரு, அறிவாலயத்தோட பள்ளிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனால் அவருடைய அடியெலாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. பொதுவாக அதிமுக வந்து இனி கண்டுக்கவே கூடாதுன்ற மாதிரி ஏதோ முடிவெடுத்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். வாழ்த்தவும் கூடாது, திட்டவும் கூடாது, கண்டுக்கவே கூடாது போ அப்படின்னு. டிஎம்கேவும் கிட்டத்தட்ட அந்த முடிவு எடுத்தது மாதிரி. ஏன்னா நீங்கள் தாங்க முடியல அவங்க பேசுறது. அதுக்கு நான் போய் பதில் சொல்லியிருந்தா பத்தியா என் தலைவன் வெளியே வரணும்னு அவனை பற்றியே பேசினுக்கிறப்பாரு அப்படின்னு. அதனால் உன் தலைவன் வெளியே வரட்டும் உள்ளே இருக்கட்டும், நீயே பார்த்துக்கோ, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோன்ட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் அந்த மாதிரி ஏதோ போகிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் தேர்தல் காலம் இது, அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை.
பொறுத்து இருந்து பார்ப்போம். பார்ப்போம். கண்டிப்பாண்ணே. இறுதியாக என்னோட ஒரே ஒரு கேள்விண்ணே. அதாவது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிறது பிரதமர் மந்திரியோட கண்டிப்பான அது மாநிலங்களவை மக்களவையில் நடக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு அந்த உரை அந்த தீர்மானம் பிரதமர் உரையின்றி நிறைவேற்றப்பட்டிருக்குண்ணே. எப்படி பார்க்குறீங்க? பார்லிமெண்ட் வந்து பொதுவாக உச்சபட்ச ஜனநாயகம் கொண்டது. அங்கே வந்து இவங்க சபாநாயகர் அறை முன்னாடி போய் கோஷம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே ஆட்கள் இங்கே அவங்க ஆட்சி நடத்துகிற தமிழகத்தில் கொஞ்சம் எந்திரிச்சு பேசினால பார்சலை வச்சு வெளியேற்றுறது, சபாநாயகர் முன்னாடி வந்து நீங்கள் எப்படி கோஷம் போடலாம் அப்படின்னு கேட்குறது, இது எல்லாமே நடக்கும். அப்போ இவர்கள் தான் அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இண்டி கூட்டணி, இந்த காங்கிரஸு, இந்த மம்தா கட்சி, டிஎம்கே இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இல்லாட்டி இன்றைக்கி எஸ்ஐஆர் பிரச்சனை எடுத்துகிட்டு அந்தம்மா இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்களா? இவரோட பெரிய ஸ்டண்ட்டு உமன் அது. வாழ்நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டண்ட் அடிக்க தான் வேலை. அப்போது நீங்கள் பார்லிமெண்ட்டில் எப்படி இயங்கணும்னு ஒன்று இருக்குது. அந்த அமெரிக்காவுடைய அந்த ஒப்பந்தம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி விவாதம் நடத்துங்க, பேசுங்க, பொது வெளியில் பேசுங்க, என்னென்னா பண்ணுங்க. ஆனால் இங்கே வந்துட்டு டேபிள் மேலே ஏறுகிறது, பேப்பரை கிழிச்சு இப்போ புது நடைமுறை. இவர் வெங்கடேசன் உட்பட அதில் ஒரு 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சபையை நடக்கூடாமே பண்ணுறது. இது மாதிரி வீணடிக்கப்பட்ட நேரங்கள் இந்த 5 ஆண்டில் ரொம்ப இருக்கும். அப்போது லாஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு புதிய நடைமுறையாக வேறு வழியே இல்லாமல் பிரதமர் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை ரத்து பண்ணிவிட்டு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ரொம்ப கொடுமையான விஷயம். ஜனநாயகம் எங்கே போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக. மிக்க நன்றி உங்கள் நேரத்துக்கு.